ஸோ 5th யூனிட்டில் லாஸ்ட் டாபிக் வந்து என்னென்னா சர்ச்சிங்னா நம்மளுக்கே தெரியும் என்னதுன்னா அரே லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சர்ச் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி, சிம்பிளாக முடிஞ்சிடும். when we want to find out particular record efficiently from the given list of elements, இப்படி ஒரு given list of elements நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டிய எலமெண்ட்டை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது லிஸ்ட்டில் எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் தான் என்னது searching. Here there are various methods of searching that element. Searching பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம், நிறைய அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதில் இம்பார்ட்டண்ட்டான சம் சர்ச்சஸ் என்னென்னா சீக்வன்ஷியல் ஆர் லீனியர் சர்ச், இண்டெக்ஸ்டு சீக்வன்ஷியல் சர்ச், பைனர் சர்ச். நம்ம படிக்க போகிறது பைனரி அண்ட் லீனியர் சர்ச். லீனியர்னாலே தெரியும், சின்ன ஆர்டர் ஒரே ஆர்டரில் இருக்கும், அதாவது 1 by 1 இருக்கும், சீக்வன்ஷியல் ஆர்டரில் இருக்கும். சரியா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லீனியர் சர்ச்னா என்னென்னு பார்ப்போம். லீனியர் சர்ச்சுக்கு இன்னொரு நேம் வந்து என்னென்னா சீக்வன்ஷியல் சர்ச். இட் இஸ் a technique in which the given list elements is scanned from the beginning. அப்போ இப்படி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, இதில் இருக்க ஒரு எலமெண்ட்டை நம்ம தேட போகிறோம் அப்படின்னா டைரெக்டாக எங்கே போக முடியாது, ஒவ்வொரு எலமெண்ட்டாக ஸ்கேன் பண்ணி இதுலேருந்து இதுலேருந்து அப்படி கம்பேர் பண்ணி தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளோட கீ வேல்யூ, நம்ம சர்ச் வேல்யூ எங்கே இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். மேட்ச் நம்மளுக்கு ஃபவுண்ட் ஆகிடுச்சு, நம்ம கிடைச்ச சர்ச் பண்ணுற எலமெண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா சர்ச்சிங் ஸ்டாப் ஆகிடும். இல்லை அப்படின்னா எது வரைக்கும் கிடைக்குமோ அந்த லிஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், சர்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ஒரு பெரிய லீனியர் சர்ச்சில் ஒரு பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றா இப்படி சர்ச் பண்ணும்போது கொஞ்சம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கம்மியாக இருக்கிற லீனியர் சர்ச் தான் நம்ம பண்ண முடியும். இப்போ நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படியானா அதில் லீனியர் சர்ச் வந்து நம்மளுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி இது கேட்பாங்க கொஸ்டின், ஆர்டர் ஆஃப் என். லீனியர் சர்ச்சோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னது, ஆர்டர் ஆஃப் என். ஸோ ஹவு லீனியர் சர்ச் ஒர்க் இந்த எக்ஸாம்பிளோட பார்த்துருவோம். சரியா? த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் ஆர் ஃபாலோடு டு சர்ச் ஃபார் அன் எலிமெண்ட். இப்போ நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கோம், என்னெல்லாம் 2 4 0 1 9. இதில் சர்ச் பண்ண வர எலிமெண்ட்டை கீ வேல்யூ கேன்னு கொடுத்துருக்கோம், 1ங்கிற வேல்யூவை நம்ம சர்ச் பண்ண போகிறோம். எப்படி சர்ச் பண்ணியிருக்கோம்னு பார்த்துக்கோங்க. சரியா? அரே டு பி சர்ச்டு ஃபார் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், கம்பேர் கே வித் ஈச் எலிமெண்ட் ஆஃப் எக்ஸ். பாருங்கள், இது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க நம்ம கீ எலிமெண்ட் என்னது 1 எங்கே இருக்குன்னு தேட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வர்றோம், இது 1 2 நாட் ஈக்குவல் டு 1 அப்படி தானே. ஸோ இது இல்லை. ஸோ உடனே எங்கே போகக்கூடாது, அடுத்த ஸ்டெப் இப்படி எழுதணும். என்னது, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 4 வருது, இங்கேயும் பார்க்குது, இங்கே 4 வேல்யூ இருக்குது, நமக்கு என்ன வேல்யூ இருக்கணும், 1 இருக்கணும், இது இல்லை. ஸோ அடுத்த ஸ்டெப்புக்கு வருது 2 4 அடுத்து 0. ஸோ நம்மளோட கீ வேல்யூ வந்து 1, இது மேட்ச் ஆகலை, டசன் மேட்ச். ஸோ இதை கட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், கீ வேல்யூவும் 1, இதுவும் 1. ஸோ இட் ஹேஸ் மேட்ச்டு. ஸோ மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணிடும், ரிட்டர்ன் பண்ணிடும். நம்ம வேல்யூவை ஃபைண்ட் பண்ணியாச்சு. இதோட இதை பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கம்பேர் வித் ஈச் எலிமெண்ட் பை 1 by 1. லீனியராக இப்படி 1 by 1 நம்ம கொடுத்துருக்க நம்ம ஃபைண்ட் பண்ண போகிற வேல்யூ கேத்து வேல்யூவை நம்ம 1 by 1 தான் சர்ச் பண்ண முடியும். இப்போ அது வந்து எண்டில் இருந்தது, நம்ம சர்ச் பண்ண போகிற வேல்யூ அந்த லிஸ்ட்டோட எண்டில் இருக்குது அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். சரியா? ஸோ இது ஸ்மால் சர்ச்சில் தான் செய்ய முடியும். இஃப் ஒரு வேலை எக்ஸ் ஈக்குவல் டு கேயாக இருந்துச்சுன்னா, இப்போ அதாவது எக்ஸ்னால் அந்த நம்ம தேடுற எலிமெண்ட்டும் கீ எலிமெண்ட்டும் ஒன்றா இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் இண்டெக்ஸ் நம்மளுக்கு வேல்யூ இண்டெக்ஸ் இது பண்ணோம். இல்லைன்னா என்ன பண்ணோம், கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அப்படி ஒரு வேல்யூ இல்லை அப்படின்றத அது சொல்லும். ஸோ இதோட அல்காரிதம் பாருங்கள், லீனியர் சர்ச்ன்ற மெத்தட் நேம். அதில் நம்ம அரே எடுத்திருக்கோம், அரே ஆஃப் வேல்யூஸ், அதில் ஒரு கீ வேல்யூவை எடுத்திருக்கோம். ஸோ ஃபார் ஈச் ஐட்டம் இந்த அரேயில் இருக்கக்கூடிய ஐட்டம் வந்து வேல்யூ கூட செட் ஆச்சுன்னா, அதாவது இது என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு கீ வேல்யூவாக இருந்ததுன்னா ரிட்டர்ன் இட்ஸ் இண்டெக்ஸ். சரியா? இதுதான் வந்து லீனியர் சர்ச். ஸோ லீனியர் சர்ச்னா என்ன அப்படின்னா 1 by 1 எல்லாத்தையுமே சர்ச் பண்ணுறது தான் என்னது லீனியர் சர்ச். இதோட இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா ஆர்டர் ஆஃப் என்.